नारद उवाच प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकम् भक्तावासं स्मरेन्नित्यम् आयुः कामार्थसिद्धये प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकम् तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकम् लम्बोदरं पंचमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं तथाष्टकम् नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननम् द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनम् पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम् जपेत् गणपतिस्तोत्रं षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। हर हर महादेव பாவ அபனோதன மகாமகவிந்த விளங்கக்கூடிய மூலாதாரமாக விளங்கக்கூடிய இந்த பகவத் விநாயகர் ஆலயத்துல ஜனனோத்சவத்தை முன்னிட்டு 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள், ஆராதனைகள், அபிஷேகங்கள், அன்னதானங்கள் நடைபெறுகிறது. இன்றைய தினமான அலங்காரம் தபஸ்ல சுவாமி இருக்கார். என்ன அவர் தபஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்வதற்கு எப்படி எப்படி வாழணுமோ அதனை குறித்தால் போல், அதாவது ஜபமூலானி பாபானி, எல்லாருமே மனிதரா பிறந்த எல்லாருமே ஜபம் செய்தாலே ஏதோ ஒரு ஜபம், கிரீம் சொன்னாலே போதும் அவாவாளுக்கு ஒரு லட்சம், அவாவாளுக்கு ஒரு காமம். அதனால யாரும் மக்கள் யாரும் பண்றது. அதனாலதான் நமக்கோசரம் விநாயகர் பெருமான் இன்னைக்கு தபசு கோலத்துல இருக்கார். நாளைக்கு தந்தைய பூஜை பண்ற அலங்காரமாக சிவ பூஜை அலங்காரம் நடைபெற உள்ளது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் இந்த பகவத் ஆலயத்தில் நடக்கிறது. இந்த பார்க்கும் அன்பர்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து அனைத்து விதமான பாபங்கள்லாம் களையப்பட்டு எல்லாம் அல்ல பகவத் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிறது. விநாயகர் சதுர்த்திக்கு காலம் வர மூலமந்திர ஜப பாராயண ஹோமங்கள் நடைபெற உள்ளது, விசேஷமாக நடைபெற உள்ளது. அதிலையும் கலந்து கொண்டு சாயங்காலம் 6:30 மணி அளவிலே விநாயகர் பெருமான் வீதி உலா உள்ளார். அதிலையும் திருப்பி செய்து கொள்ளுமாறு மத்தியானம் 12 மணி அளவிலே எல்லோருக்கும் அன்னதானங்கள், அருட்பிரசாதங்கள்லாம் வழங்க உள்ளார்கள். அதனையும் வாங்கி சென்று அருள் பெறுமாறு கேட்டது. ஹர நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா.